வணக்கம். நான் உங்க தாமஸ் பெல்லா பேசுறேன். நமக்கு ஒருத்தவங்க மேல கோவம் இருக்கு அப்படின்னா, அவங்க கிட்ட போயிட்டு நேரடியா வந்து, "எனக்கு உங்க மேல கோவம் இருக்கு" அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் மேலயோ, ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் மேலயோ, குழந்தைங்க மேலயோ இருக்கும் பொழுது, அத வந்து நம்ம நேரடியா அவங்க கிட்ட போயிட்டு சொல்ல முடியாது. ஸோ, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ப நெனைக்கிறோம். அவங்க மேல கோவம் இருந்தாலும், அவங்க கெட்டுப்போணும்னு நம்ம நெனைக்க மாட்டோம். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனைக்கும் பொழுது, என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க பேர சொல்லி, ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், அப்பா, அம்மா யாரா வேணா இருக்கட்டும். அவங்க பேர சொல்லி, நம்ம வந்து "வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்" அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவங்க மேல இருக்கிற கோவங்கள் நமக்கு குறையும். அவங்க நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறோம். அவங்க மேல இருக்க கோவங்கள் நமக்கு குறையணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஒரு "வாழ்க வளமுடன்" அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மள வந்து காம்ப்ரமைஸ் ஆக்கும். சரிங்களா? இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.